திரையுலகத்தில் என்னுடைய அருமை தம்பிகளிலே ஒருவர் மறைந்த ராமநாராயணன் அதை யாரும் மகிழ்ச்சி இயலாது. அந்த அளவுக்கு அரசியலிலும் இயக்கத்திலும் திரையுலகத்திலும் என்னோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டு பாடுபட்டவர், பணியாற்றியவர். அவரை இல்லாத கதை உலகத்தை இன்று என்னால் நேரத்துக்குள்ள பார்க்க முடியவில்லை. திரையுலகத்தில் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுத்திய திரு ராமநாராயணருடைய மறைவு திரையுலகத்திற்கு மட்டுமல்லாமல் அரசியல் உலகத்திற்கும் ஒரு இழப்பாக அமைந்திருக்கிறது. கடைசி வரைக்கும் சார்ந்த சுரூபி. நீ எவ்வளவுதான் நீ கடினமாக சண்டை போட்டு நீங்கள் பேசினா கூட எதிர்த்து ஓங்கி குரல் கொடுக்க மாட்டார். பிறந்தோம் இருந்தோம், நாம் பின்னாடி போகிறோம், அவருக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டாரு. அவர் ஆத்மா சாந்தி ஆகிட்டார். வர வழியில் அவருடைய கண்ணீர் அஞ்சலியில் எளிமை, இனிமை, பொறுமைன்னு போஸ்டில் போட்டிருக்காங்க. அந்த 3 வார்த்தைக்கு முழு தகுதியானவர் ராமநாராயணன். அவங்களோட டெக்னிக்கலாக பார்த்துட்டிங்கன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் மேக்கர். டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணதில்லை. எல்லாருடையும் நல்லா பழகக்கூடியவர், நட்புக்கு இனிமையானவர், பழகுவதற்கு எளிமையானவர். ஒரு தடவை அவர்கிட்ட ஒருத்தர் பழகிட்டாருன்னா லைஃப் டைம் அவரை மறக்க மாட்டாங்க. இன்னைக்கு கூட்டத்தை பார்த்து அவங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். நாங்களாம் அசிஸ்டன்ட் இருக்கும்போது ராமநாராயணன் சார் தான் எங்களோட நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கார். எப்படின்னாலும் சின்ன படம் பண்ணியாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை எங்களை வளர்த்தவர் அவர் தான். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட என்னை கூப்பிட்டு ரொம்ப பேசிட்டு அடுத்து என்ன பண்ணணுன்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு மிக உயர்ந்த நல்ல நண்பரை, நல்ல தயாரிப்பாளரை, நல்ல இயக்குனரை, நல்ல மனிதாபிமானியை இந்த தமிழ் திரையுலகம் இழந்து விட்டது. அவருக்கு யாரையாவது பிடிச்சதெல்லாம் பழகுவார், பிடிக்கலைன்னா விலகிடுவார், தவிர சண்டை போட்டதுங்கிறது கிடையவே கிடையாது. உலகத்திலேயே 128 படங்கள் இயக்கிய ஒரே ஒரு இயக்குனர். அவருக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை தமிழ் சினிமா தவறிவிட்டது என்பது தான். அந்த கௌரவத்தை கொடுத்துருக்கலாம்.